ஹே ஹாய் இன்னைக்கு ஒரு சின்ன நிவ்லாக் பார்க்க போகிறோம். மூஞ்சி ஏன் எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு 5 kgக்கான 3 டயர் கேக் ஆர்டர் இருக்குது. வெனுக்கு போய் செட் பண்ணணும். ஐசிங்லாம் எப்படியும் செஞ்சு முடிச்சிட்டேன். காலையில் ஒரு 5 o'clock ஏஞ்சி 3 டயருக்கான ஐசிங்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட பிறகு டாப்பர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டாப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி டாப்பர்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளஸ் இன்னைக்கு பேக்கிங் ஆஃப்லைன் கிளாஸுமே இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிக்கணும். லஞ்சுக்காக சிக்கன் ஃப்ரை செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ மணி 8 o'clock ஆகுது. 10:30 நான் எல்லாமே செஞ்சு முடிக்கணும். சிக்கன் இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி. சைடில் ரைஸுமே வச்சுட்டேன் அண்ட் ரசமும் ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கட் ஃப்ரூட் சாப்பிட்லான்ட்டு பப்பாயா மேங்கோ தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது கூட கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் பேக்கிங்க்கு எந்தெந்த திங்ஸ் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த கேக்குக்கு ஸ்டாகிங் பண்ணி முடிச்சுட்டா ஈவினிங் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஸ்டாகிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்மே வந்துட்டாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சூப்பராக கற்றுக் கொடுத்தேன். அண்ட் அவங்களும் ரொம்ப சூப்பராக கற்றுக்கினாங்க. இந்த கிளாஸ் ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா June 7 and 8 கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்லாட்ஸ் வந்து தான் அவைலபிளாக இருக்கும். இந்த கிளாஸ் 3 days கண்டக்ட் பண்ணுவேன். இன்னமும் டீட்டெயில் வேணும்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்களும் கேக்ஸ் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட்மே கிளம்பிட்டாங்க. நானும் மெனு செட்டப் போகணுன்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு கேப் புக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வெனு ரீச் ஆகிட்ட பிறகு அங்கே போயிட்டு கொஞ்சம் கேக்லாம் அரேஞ்ச் பண்ணணும், டிசைன்லாம் கொடுக்கணும். இந்த டிசைன் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா போக்கிமான் தீம் ஸ்பேசரோட 4 டயர் செஞ்சுருந்தேன். இந்த கேக் டிசைன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இவங்க தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஆஃப்டர் லாங் டைம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துட்டு அங்கே ஃபங்க்ஷன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோட டே இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். சிட் இன் ஃப்ரான்ஸ்.